1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். 1000 தலைமுறை. அவர் ஒரு காலத்துக்கு மாத்திரம் உண்மையுள்ளவர் இல்ல, எல்லா காலத்துக்கும் 1000 தலைமுறைக்கும் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு கொடுத்த ஆணையையும் அவர் எப்பொழுதும் நினைத்திருக்கிறாரா? அவங்க இருக்கும்போது மாத்திரம் இல்ல, எப்பொழுதும் என்றென்றைக்கும் அவர் நினைத்திருக்கிறார். வாசிக்கலாம். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். யாக்கோபுக்கு அவர் அந்த சுதந்திரத்தை கொடுத்தது அவருடைய பிள்ளைகளான 12 பேர். அந்த 12 பேரும் நீங்க பழைய ஏற்பாடு எடுத்து வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய தவறுகள், அவங்க விழுந்து போற இடம், அவங்களால யாக்கோபு பட்ட கஷ்டம், அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு சொந்தமாக கொடுத்தேன். எதற்காக இவங்களுக்கு கொடுக்கிறாருன்னா, ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கையை அவர் என்ன செய்யறாரா? நினைவு கூர்ந்து அதுக்கு உண்மையுள்ளவராக அவருடைய சந்ததிகளுக்கு அதை என்ன செய்யறாரா? கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.